பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்தும் நம்ம காசாவினுடைய செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்கிற அதே நேரத்தில் காசாவை நோக்கி இத்தாலியில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடலின் என்கிற ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அணியினுடைய ஒரு கப்பல் தொடர்பான செய்திகளையும் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறோம். சூழலியல் ஆர்வலராக இருக்கக்கூடிய கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய தலைமையில் 12 பேர் கொண்ட ஒரு பிரபலங்களுடைய குழு இத்தாலியில இருந்து புறப்பட்டு காசாவை நோக்கி உணவு மருந்துகளை எடுத்துக்கொண்டு அப்பாவி மக்களுக்காக பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த கப்பல் காசாவினுடைய கடற்கரையை அடைய வேண்டும், அந்த மக்களுக்கு உணவுகளையும் மருந்துகளையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக சூழலியல் ஆர்வலராக இருக்கக்கூடிய கிரேட்டா தன்பர்க்கை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்பி வரக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க. 22 வயதே உடைய இளம் பெண்மணி இத்தாலியில இருந்து ஒரு குழுவை அழைத்துக் கொண்டுதான் இந்த பயணத்தை தொடர்ந்திருந்தார். காசாவை சுற்றியும் இஸ்ரேலிய கடற்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது. தரை வழியாக ரஃபா பார்டர் வழியாகவோ அல்லது வேறு எந்த வழியாகவோ காசாவுக்குள் எந்த உணவுகளையோ மருந்துகளையோ கொண்டு போக முடியாத தடையை இஸ்ரேல் விதித்து வைத்திருக்கிறது. வான்வழியாக மாத்திரம் ஏதாவது ஒரு நாடு நினைத்தால் அவர்களுக்கு விமானத்தின் மூலமாக உணவுகளை கீழே வீச முடியும், போட முடியும். அப்படியும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் சில நாடுகள் செய்தார்களே தவிர இப்பொழுது அந்த வேலைகளையும் எந்த நாடுகளும் செய்வதில்லை. எனவே உணவுகள் இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் காசாவினுடைய அப்பாவி மக்கள் தொடர்ந்தும் உயிரிழக்கிற ஆபத்துக்களை எதிர்நோக்கி வருகிற போதுதான் கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய தலைமையிலான இந்த குழு நாங்கள் காசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைக்க போகிறோம் என்று புறப்பட்டார்கள். அவர்கள் காசாவினுடைய கடற்கரையை அடைந்தால், உணவுகளை கொடுத்தால் மற்ற நாடுகளும் இதை பயன்படுத்திக் கொண்டு இதே வேலையை செய்ய முடியும் என்று அர்த்தப்பட்டுவிடும். அவர்கள் காசாவினுடைய கடற்கரையை அடையாமல் கைது செய்யப்பட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கொடூர முகத்தை இந்த உலகு கண்டுகொள்ளும் என்பதுதான் அவர்களுடைய தியரியாக இருந்தது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா காசாவுக்கும் அவர்களுக்கும் இடையில வெறுமனே 73 கடல் மைல் தொலைவுகள் இருந்த நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சற்று நேரத்துக்கு முன்பதாக அந்த கப்பலை சிறைப்பிடித்திருக்கிறது. கப்பலிலே இருந்த கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்ட 12 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை அல் ஜசீரா லைவாக ஒளிபரப்பி கொண்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்னன்னு சொன்னா, கப்பல்ல பயணித்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய தலைமையில் பயணிக்கிறார்கள். அதற்குள் ரீமா ஹசன் என்கிற ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஒருத்தங்களும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிரபலமான நடிகர் கன்னிங்ஹாம் அதுக்குள்ள இருக்கிறார். ஐரிஷினுடைய பிரபல நடிகர், பல திரைப்படங்களை நடித்த ஒருவராக இவர் இருக்கிறார். அதே போன்று இதற்குள் இருந்த இன்னொரு முக்கியஸ்தர் யாருன்னு சொன்னா அல் ஜசீரா முபாஷருடைய பத்திரிகையாளர் உமர் பையால் அவர்கள். இது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியும் இருக்குது. என்னன்னா, நமக்கு தெரியும், இதுவரைக்கும் காசாவுக்குள்ள அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் 190 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களால. கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக கூட மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பதாக இஸ்ரேல் ஒரே நேரத்தில் 3 பத்திரிகையாளர்களை கொலை செய்திருந்தது. இந்த நிலையில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் உயிரை துச்சமென நினைத்து அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக செயல்பட்டு வருகிற நேரத்தில் தான் அல் ஜசீரா முபாஷருடைய, அல் ஜசீரா அரபு இருக்குது, அல் ஜசீரா இங்கிலீஷ் இருக்குது, அல் ஜசீரா ஈஜிப்ட், அல் ஜசீரா பாலஸ்டைன் என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க பிரித்து செயல்பட்டு வருகிற நேரத்தில் அல் ஜசீரா முபாஷர் என்கிற ஒரு தனிப்பிரிவையும் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த அல் ஜசீரா முபாஷருடைய பத்திரிகையாளர் தான் உமர் பையால் அவர்கள். இவர்தான் இந்த பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தைரியமாக நானே செல்கிறேன், கைதானாலும் பரவாயில்லை என்று அவர் அந்த முனைப்பை எடுத்திருந்தார். இத்தாலி சென்று இத்தாலியிலிருந்து அந்த கப்பல்ல முழு லைவ் டெலிகாஸ்ட் அவர் தான் பண்ணி கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் இஸ்ரேலுடைய படைகள் முற்றுகையிடுவது, அவர்கள் கப்பலை சிறைப்பிடிப்பது, கப்பலுக்குள் இருந்தவர்களை கைது செய்வது உள்ளிட்ட அத்தனை காட்சிகளையுமே அவர் லைவாகவே உலகத்துக்கு காட்டிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நடப்பது என்ன என்பதை யாரும் தடுக்க முடியாத வகையில் செய்திகள் கொண்டு வந்து தரப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கப்பலுக்குள்ள இருந்து எந்த விதமான டெலிபோன் கால்ஸும் போயிடக்கூடாதுன்னு சேட்டலைட் தொலைத்தொடர்புகள் உள்ளிட்ட அத்தனைகளையுமே அவங்க கட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனாலும் அதை விட புத்திசாலித்தனமாக, அதை விட அட்வான்ஸாகவே அல் ஜசீரா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதுக்குரிய உபகரணங்களோடு அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸோடு அல் ஜசீரா முபாஷருடைய பத்திரிகையாளர் உமர் பையால் அவர்களை உள்ளே அனுப்பி இருந்தது. அவர் உள்ளே இருந்து எல்லா தகவல்களையும் கொடுத்திருக்கிறார். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இஸ்ரேலுடைய அஸ்தோது துறைமுகத்திற்கு, அஸ்தோது போர்ட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அஸ்தோது போர்ட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கடற்படை பேஸ்ல, நாவல் போர்சஸ் உடைய பேஸ்ல தான் விசாரணைகள் நடைபெற இருக்கிறது. விசாரணைகளின் பின்னால் அவர்களை நாங்கள் நாடு கடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. நாடு கடத்துவது என்றால் அவரவர்களை அவரவர்களுடைய நாட்டுக்கு அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் அது எப்போது நடக்கும் என்பது துல்லியமாக
துல்லியமாக தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியவங்க அப்படி கிரேட்டா தன்பர்க் அவங்களால வச்சு கொண்டிருக்க முடியாது. அதே நேரத்தில் ரீமா ஹசன் அவங்க பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறாங்க, அவங்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. கன்னிங்ஹாம் ஒரு பிரபல நடிகர், அவரையும் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அழுத்தங்கள் அவங்களுக்கு அதிகரிக்கும். அதே போன்று அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர், அவரை வேணும்னா அவங்க சிறைபிடித்து வைப்பாங்க. அதுவும் எந்த அளவு சாத்தியம் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. கத்தார் அதில் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடப்பது மிகப்பெரிய அநியாயம். அவர்கள் உணவு இல்லாமல், மருந்து இல்லாமல் கொல்லப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை உலகத்திற்கு அவர்கள் துல்லியமாக கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உணவு மருந்துகளை கொடுக்காமல் பாலஸ்தீன அப்பாவிகளை கொலை செய்கிறது என்கிற செய்திகளை இந்த கைது உணர்த்தி இருக்கிறது. இந்த கைது ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர்களுடைய கப்பல் சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்திலேயே பாலஸ்தீனத்திற்கான ஐநாவுடைய சிறப்பு தூதுவராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தற்போது கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உள்ளே இஸ்ரேலிய படைகள் நுழைந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச விதி பிரகாரமும் ஐநாவுடைய விதி பிரகாரமும் இந்த கப்பலை நீங்கள் சிறைப்பிடிக்க கூடாது, சிறைப்பிடிக்க முடியாது. அதில் இருப்பவர்களை கைது செய்யக்கூடாது, கைது செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள் என்று சொல்லி ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான சிறப்பு தூதுவர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவர்கள் உடனடியாக கருத்து வெளியிட்டிருந்தார். ஏன்னா ஐநாவே டைரக்டா தலையிடுகிறது, அப்பொழுதும் அதை மீறி இஸ்ரேல் இவர்களை கைது செய்கிறது என்பது தற்போது உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கப்பலில் இருந்து கொண்டே ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹசன் அவங்க கருத்து வெளியிட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய கப்பலுக்கு அவங்க சுற்றி வளைக்கிறாங்க, இஸ்ரேலிய கடற்படை போய் சுற்றி வளைக்கிறாங்க, ஆயுதப்படைகள் சுற்றி வளைக்கும் போது அவங்களோட கப்பலுக்கு மேல ஒரு ட்ரோன் பறக்கிறது. அந்த ட்ரோன்ல இருந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு திரவம், ஏதோ ஒரு லிக்யூட அவங்க தெளிக்கிறாங்க. அந்த லிக்யூட் என்ன, ஏதாவது மருந்துகளா அல்லது இவர்கள் மேல நோயை பரப்புகிற திட்டமா என்பது இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை அவர்கள் தெளித்திருக்கிறார்கள். அந்த உண்மை வெளியே வரத்தான் போகிறது. மயக்கம் உண்டாக்குவதற்கான திரவமாக யாரும் அதை கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க அதுக்கு பிறகு தெளிவாக இருக்கிறாங்க, பேசுறாங்க, நடப்பது எல்லாம் வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்படுகிறது. இதன் பின்னால் என்ன ஆபத்து நடந்தாலும் இந்த வெள்ளை திரவம் தான் காரணம் என்பதும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக மாறிவிடும் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று. எது எப்படி போனாலும் தைரியமான ஒரு குழு காசாவை நோக்கி நகர்ந்தது. உலகத்திற்கு என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக காட்டியிருக்கிறது. கிரேட்டா தன்பர்க் கிரேட்டான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். அதே போன்று ரீமா ஹசன் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள். அல் ஜசீரா முபாசருடைய பத்திரிகையாளர் உமர் பையால் அவர்கள் உண்மையிலே பாராட்டுக்குரியவர்கள். அல் ஜசீரா தவிர்க்க முடியாத ஒரு ஊடகமாக, உலகின் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஊடகமாக தன்னை வளர்த்து வார்த்து உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. அநியாயத்தை தட்டி கேட்பதுதான் ஊடகங்களுடைய பணியாக இருக்க வேண்டும். எத்தனை இழப்புகள், எத்தனை தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அநியாயத்தை தட்டி கேட்டு நியாயத்தின் பக்கம் நிற்பதற்கு நாம் பின்வாங்கிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் அல் ஜசீரா தன்னுடைய ஊடக பணியை மிக தெளிவாகவே, மிக அழகாகவே, மிக துல்லியமாகவே செய்து வருகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே நேரம் கன்னிங்ஹாம் அவங்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு நடிகராக அவர் தன்னுடைய உழைப்பை பார்த்துவிட்டு, அவருடைய பிழைப்பை பார்த்துவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் காசாவினுடைய அப்பாவிகளுக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி அவர் களத்திற்கு வந்திருப்பதும் பாராட்டுக்குரியது. தற்போது பல நாடுகளும் இந்த கைதை கண்டித்து வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக என்றைக்கும் நாமும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள், மறுத்து விடாதீர்கள். உலகத்தில் யார் யாரோ ஜனநாயக ரீதியாக எப்படியெல்லாம் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புகிற நேரத்தில் அந்த மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாமும் குரல் எழுப்புகிற கடமை நம் மீது இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையட்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, காசாவுக்காக கிரேட்டா தன்பர்க் தலைமையிலான ரீமா ஹசன் அவர்களுடைய இந்த குழு செய்த முயற்சி பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டுமாக.